ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் லவ் பேர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறதுனா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறதுல இருக்கிற பேசிக்கான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நாங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுறோம், லவ் பேர்ட்ஸ் எப்படி நம்ம பராமரிக்கிறோங்கிற விஷயங்களை இந்த சேனலில் பார்க்க போகிறோம். லவ் பேர்ட்ஸ் பராமரிக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அதுக்கு தேவையான தண்ணியும் உணவும் அதுக்கு எந்தெந்த முறையில் நம்ம கொடுக்குறோன்றது இதில் பார்ப்போம். நாங்கள் எங்களோட லவ் பேர்ட்ஸுக்கு பொதுவாக தினையும் ஓமவல்லி இலை, கொத்தமல்லி இலை மற்றும் கீரை வகைகள் தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம். அதில் தினை ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த ஓமவல்லி இலையில் இருக்கிற நீர் சத்தும் நார் சத்தும் லவ் பேர்ட்ஸுக்கு ரொம்பவே நல்லது. லவ் பேர்ட்ஸோட ஹெல்த்துக்கு இது ரொம்பவே பயன்படுது. அதற்கடுத்து நாங்கள் பயன்படுத்துகிறது இந்த வீட்டிலே விளைய வைக்கிற தெனக்கதிர் தான். இந்த தெனக்கதிரிலிருந்து வர்ற பால் சத்து லவ் பேர்ட்ஸுக்கு ரொம்பவே சிறந்ததாக இருக்குது. அதற்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கொத்தமல்லி இலை. இந்த கொத்தமல்லி இலையில் இருக்கிற மருத்துவ குணங்களில் லவ் பேர்ட்ஸுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஓமவல்லி இலை லவ் பேர்ட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச உணவாக இருக்கும். இந்த உணவு கொடுத்தோன்னா அது ஒவ்வொரு முறையும் போட்டி போட்டுக்கிட்டு சாப்பிட்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஓமவல்லி இலையில் இருக்கிற மருத்துவ குணங்கள் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு மனிதர்களுக்கே இந்த ஓமவல்லி இலையை நிறைய மருத்துவ குணங்களுக்காக பயன்படுத்துகிறோம். அதில் இருக்கிற அனைத்து மருத்துவ குணங்களும் இந்த லவ் பேர்ட்ஸுக்கு கிடைக்கும்போது அது எல்லா விதங்களிலும் ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் சத்துள்ளதாகவும் வளரும். அதற்கப்புறம் இந்த தினைக்கதிர் இது லவ் பேர்ட்ஸ் வளர்க்குற எல்லாருக்குமே தெரியும். தினையில் நிறைய வேஸ்ட் ஆகும். அந்த வேஸ்ட்டாக வர்ற கழிவுகளை எடுத்து ஒரு தொட்டியில் போடும்போது அதிலிருந்து வளர்ந்து வர்ற செடிகள்லேருந்து இந்த தினைக்கதிர் எடுத்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதை பயன்படுத்துறதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற தினைப்பால் லவ் பேர்ட்ஸுக்கு முட்டை விடும் காலங்களில் ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. இதனால் சீக்கிரமே முட்டை விடுற தன்மை வர்றதோட முட்டை மலட்டுத்தன்மை இல்லாமல் பொரிஞ்சு வர்றதுக்கும் இது ரொம்பவே பயன்படுது. அதற்கப்புறம் இந்த கொத்தமல்லி தலையில் இருக்கிற சத்து லவ் பேர்ட்ஸுக்கு தேவையான நீர் சத்துக்களை கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குது. வெப்ப காலங்கள்லையும் கோடை காலங்கள்லையும் இந்த ஓமவல்லி இலை கொடுக்கும்போதும் இந்த கொத்தமல்லி இலைகள் கொடுக்கும்போதும் அதற்கு தேவையான நீர் சத்துக்களை நேரடியாகவே இதிலிருந்து எடுத்துக்கிறதுக்கு லவ் பேர்ட்ஸுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப பேசிக்கான லவ் பேர்ட்ஸ் உணவு முறைகளை பற்றி பார்த்தோம். அடுத்து வர்ற வீடியோக்களில் எப்படி முளைக்கட்டிய பயிர்கள்லாம் அதுக்கு கொடுக்கலாம், இன்னும் மேலும் சத்தான உணவுகள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.